இப்போ இருக்க டிஜிட்டல் வேர்ல்டில் இங்கே இருக்க நிறையா பேர்த்துக்கு டீப் ஸ்லீப்புங்கிறதே ஒரு எட்டா கனியாக மாறிடுச்சு. அதை பிரேக் பண்ணி கார்டிசோலை கண்ட்ரோல் பண்ணி நேச்சுரலாக எப்படி டீப் ஸ்லீப்புக்குள்ளே போகலாங்கிறத பார்க்கலாமா? சரி வாங்க, லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஏன் தூக்கம் வரல அப்படிங்கிறத பற்றி இது வரைக்கும் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்த எல்லாத்தையுமே என்றைக்கு நாம் மாற்றி யோசிக்க போகிறோம். தூக்கமின்மைக்கு பின்னாடி இருக்கிற ரகசியமான சயின்ஸை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பாடி ரொம்ப டயர்டாக இருக்கும், ஆனால் மூளை மட்டும் சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி அதிவேகமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி எப்போவாவது நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக நம்ம எல்லாருமே இந்த ஒரு கட்டத்தை தாண்டி வந்திருப்போம். படுக்கையில் படுத்துக்கிட்டு உடம்புல தெம்பே இல்லாமல் ஆனால் மூளையை மட்டும் ஆஃப் பண்ண முடியாமல் தவச்சிக்கிட்டு இருப்போம். இதுக்கு காரணம் நம்ம உடம்பு எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி நமக்கு எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. அதாவது இங்கே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம டயர்டாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும் நமக்கு தூக்கம் வராது. இது ஒரு பெரிய கட்டுக்கதை. உண்மையான விஷயம் என்னென்னா, உங்களை சுற்றி இருக்கிற சுச்சுவேஷன் ரொம்ப சேஃபாக அப்படின்னு உங்கள் மூளை முழுசாக நம்பினா மட்டும்தான் டீப் ஸ்லீப் உண்மையாகும். சுருக்கமாக சொல்லணும்னா, உங்கள் மூளை தன்னை சுற்றி ஏதாவது ஆபத்து இருக்கான்னு தேடுறதை நிறுத்தணும். இப்போ இந்த கார்டிசோலை பற்றி நம்ம பேசலாம். கார்டிசோல் அப்படின்னா உடனே நிறையா பேர் அதை ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இல்லைனா ஒரு வில்லன் அப்படின்னு தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சயின்ஸ் படி பார்த்தோம்னா அது உண்மை இல்லை. இது நம்ம உடம்போட 24 மணி நேர சைக்கிளை கட்டுப்படுத்துகிற ஒரு மாஸ்டர் டைமிங் ஹார்மோன். அதனால் முதல்ல கார்டிசோலை ஒரு வில்லனாக பார்க்குறத நாம் நிறுத்தணும். இந்த மாஸ்டர் ஹார்மோன் எப்படி சிறப்பாக வேலை செய்யுதுன்னு பாருங்கள். காலையில் நீங்கள் எனர்ஜெட்டிக்காக எந்திரிக்கிறதுக்கு இந்த கார்டிசோல் உச்சத்துக்கு போகுது. அப்புறம் பகல் டைமில், ஆஃப்டர்நூன் டைமில் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. கடைசியாக நைட்டில் அதோட ரொம்ப கம்மியான ஸ்டேட்டுக்கு போயிடும். அப்போ தான் உங்கள் மூளைக்கு எந்த ஆபத்தும் இல்லை, நீ ரிலாக்ஸாக இருக்க அப்படின்னு ஒரு நிம்மதியான தூக்கம் வரும். இதுதான் ஒரு ஹெல்த்தியான சைக்கிளும் கூட. சரி, இப்போ கார்டிசோலோட சீக்ரெட் சிஸ்டத்தை பற்றி பார்க்கலாம். இந்த கார்டிசோல் நம்ம உடம்புல யார் கண்ட்ரோல் பண்ணுறான்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது HPA ஆக்சஸ் அப்படிங்கிற ஒரு சீக்ரெட் சிஸ்டம் தான். இது 3 பார்ட்டாக இருக்குது. அதாவது ஆபத்துன்னு உங்கள் மூளை வளர்ந்த உடனே ஹைப்போதலாமஸ், கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன், ஒரு சிக்னல் அனுப்பும். அது பியூட்ரிஃபையை தூண்டும். உடனே அட்ரினல் சுரப்பிகள் கார்டிசோலை ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு சின்ன ஆபத்துன்னு மூளை நினச்சா கூட போதும், வெறும் சில நொடிகளில் இந்த மொத்த ப்ராசஸும் நடந்து முடிஞ்சிடும். பாருங்க, பாடி சில செகண்ட்ஸ்லேயே எவ்வளோ பெரிய வேலையெல்லாம் பார்க்கணும். ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய பயாலஜிக்கல் பிரச்சனையே இருக்குது. உங்கள் மூளைக்கு உங்கள் முன்னாடி நிற்கிற ஒரு நிஜமான சிங்கத்துக்கும் நைட்டு 11 மணிக்கு ஆஃபீஸில் இருந்து வர இமெயிலுக்கும் வித்தியாசம் தெரியாது. ரொம்ப ஓவராக யோசிக்கிறது, சோசியல் மீடியாவில் நடக்கிற விவாதங்கள், கண்ணை பறிக்கிற பிரகாசமான லைட்டு, அந்த ப்ளூ லைட்டு செல்ஃபோன்லேருந்து வருவேன், இது எல்லாத்தையுமே உங்கள் மூளை உங்களோட உயிருக்கு வந்த ஆபத்துன்னு தான் நினைக்கிது. உடனே என்ன பண்ணும்? கார்டிசோலை தொடர்ந்து பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த கார்டிசோல் அளவை கண்காணிக்கிறதுக்கே மூளைக்குள்ளே SCN அப்படின்னு ஒரு குட்டி நரம்பணுக்களின் தொகுப்பு இருக்குது. அதுதான் நம்ம உடம்போட மாஸ்டர் கடிகாரம். உங்கள் கண்ணுக்குள்ளே போகிற வெளிச்சத்தை வச்சு தான் நேரத்தை கணிக்குது. இந்த குட்டி சிஸ்டத்துக்கு இருட்டாக இருக்குது, சுற்றி எந்த ஆபத்தும் இல்லை அப்படிங்கிற சிக்னல் தொடர்ந்து கிடச்சாதான் அது கார்டிசோலவே குறைக்கும். இல்லைன்னா குறைக்காது. அப்புறம் எப்படி தூக்கம் வரும்? ஆழ்ந்த உறக்கம் அப்படிங்கிறது மூளையில் பெரிய டெல்டா அலைகளில் உருவாக்குற ஒரு அற்புதமான கட்டம். இந்த நேரத்தில் தான் உடம்புல இருக்க எல்லா தேவையில்லாத கழிவுகளும் வெளியேறும். உங்கள் நினைவுகள் எல்லாம் சரியாக ஸ்டோர் ஆகும். முக்கியமாக வளர்ச்சி ஹார்மோன் உற்பத்தி ஆகும். ஆனால் உங்கள் மூளை சுற்றி இருக்கிற அச்சுறுத்தல்களை கவனிச்சுக்கிட்டே இருந்தால் உடலை ரீசார்ஜ் பண்ணுற தேவையான ப்ராசஸ் நடக்காது. ஸோ அதுதான் பிரச்சனை. உங்கள் உடம்புல இருக்க கார்டிசோல் அதிகமாக இருக்கும்போது அது மூளையில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதியை தொடர்ந்து அலாட்டாகவே வச்சுருக்கும். அதனால் உங்கள் மூளை ஒரு கட்டாய விழிப்புணர்வுலேயே இருக்கும். சரி, நீங்கள் கஷ்டப்பட்டு தூங்கிட்டீங்கன்னா கூட மூளைக்குள்ளே நடக்கிற இந்த கெமிக்கல் ரியாக்ஷனால் மூளை பாதி விழிப்போடவும் பாதுகாப்போடவும் தான் இருக்கும். எப்போ பாரு காவக்கார மாதிரியே தான் இருக்கும். இதனால தான் உங்களுக்கு அடிக்கடி முழிப்பு வருது, ரொம்ப மேலோட்டமான தூக்கம் மட்டும் கிடைக்கிது. உங்கள் கார்டிசோல் டைமிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுல மிக மிக முக்கியமான ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் இந்த வெளிச்சம் தான். இதில் நீங்கள் 100% பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் உங்கள் மூளைக்கு இருட்டுங்கிற சிக்னலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எந்த சமரசமும் செஞ்சுக்கவே கூடாது. இதில் உங்கள் மொபைல், லேப்டாப் ஸ்க்ரீனில் இருந்து வர ப்ளூ லைட் கார்டிசோல் குறையிறத ரொம்பவே லேட் ஆகும். அதனால் தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த ப்ளூ லைட் எல்லாத்தையும் குறைஞ்சிருங்க. ஹை ப்ரொடக்ஷன் கூட செல்லில் ஆன் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாத்தையும் குறைச்சிடுங்க. இது நைட் நேர கார்டிசோலை வேகமாக கீழே கொண்டு வர ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்தது, நம்ம மூளை எப்போவுமே ஒரு விஷயத்தை சால்வ் பண்ண துடிக்கிற ஒரு சூப்பர் மிஷின். தீர்க்கப்படாத ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா மூளையோட சிந்தனை பகுதி அதுக்கான தீர்வுகளை தொடர்ந்து தேடிக்கிட்டே இருக்கும். அதனால தான் நைட்டில் ஓவர் திங்கிங் வருது. இந்த மனக்குழப்பம் நேராக போய் நம்ம ஸ்ட்ரெஸ்
சிஸ்டத்தை தான் ட்ரிகர் பண்ணும். இந்த சுழற்சியை உடைக்க ஒரு சிம்பிளான ட்ரிக் இருக்குது. நாளைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளையோ இல்லை உங்கள் கவலையோ ஒரு பேப்பரில் எழுதுங்க. இப்படி எழுதுறது மூலமாக சரி இந்த பிரச்சனையெல்லாம் பத்திரமா ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிடுச்சு அப்படின்னு உங்கள் மூளைக்கு ஒரு சிக்னல் கிடைக்கும். இதனால் மூளை எந்த அச்சுறுத்தலை பற்றி கவலைப்படாமல் உடனே ஸ்டாப் பண்ணும். நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போனோம்னா உங்கள் உடம்போட உள் வெப்பநிலை இயற்கையாகவே குறையணும். நீங்கள் தூங்குகிற இடம் ரொம்பவும் சூடாக இருந்தாலும் உங்கள் உடம்பு சூடாக இருந்தாலும் ஓகே இன்னும் பகல் நேரம் தான் நடக்குது அப்படின்னு மூளை தப்பாக புரிஞ்சுக்கும். இங்கே தான் ஒரு செம்மையான பயோ ஹேக் ஒளிஞ்சிருக்கு. தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு மிதமான சுடுதண்ணியில் குளிச்சுட்டு படுங்களேன். சூப்பராக ஒர்க் ஆகுங்க. சும்மாலாம் ஒன்றும் சொல்ல. சுடுதண்ணியா அப்படின்லாம் கேட்காதீங்க. சுடுதண்ணியில் குளிச்சுட்டு வெளியே வரும்போது உங்கள் பாடியில் இருக்க வெப்பமெல்லாம் அப்படியே காற்றுல கரைஞ்சி போயிடும். இது உங்கள் உடம்ப வேகமாக கூலிங் பண்ணும். நைட் வந்துருச்சு தூங்கிடலாம் அப்படின்னு ஒரு பர்ஃபெக்டான சிக்னலை உங்கள் மூளைக்கு கொடுக்கும். சரி, இந்த விஷயங்களை எப்படி நம்ம தொடர்ச்சியான ஒரு பெட்டரான விஷயமா மாற்றுறதுன்னு பார்க்கலாமா? உங்களுக்குள்ளே ஏதாவது கோபமோ இல்லை மன அழுத்தமோ இருந்தால் அது நேராக மூளையோட அமிக்டலா பகுதியை தான் போய் அடையும். தொடர்ந்து ஆபத்தை தேடிக்கிட்டே தான் இருக்கும். இதை தவிர்க்க புத்தகம் படிக்கிறது இல்லைன்னா மெதுவான மூச்சு பயிற்சி பண்ணுறது மாதிரியான உங்களை ரிலாக்ஸ் பண்ணுற விஷயங்களை நீங்கள் செய்யணும். இது உங்கள் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி எந்த ஆபத்தும் இல்லை பாஸ், எல்லாம் சேஃப் தான் அப்படின்னு உங்கள் மூளைக்கு ப்ரூவ் பண்ணுது. உங்கள் சர்க்கேடியன் சிஸ்டம் எப்படி கற்றுக்குது தெரியுமா? திரும்ப திரும்ப நாம் செய்கிற செயல்கள் மூலமாக தான். தினமும் நைட்டில் ஒரே மாதிரியான பழக்கங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது எப்போ தூக்கம் வரும் அப்படிங்கிறத உங்கள் பயாலஜிக்கல் கிளாக் கரெக்டாக கணிக்க ஆரம்பிச்சிடும். ஆழ்ந்த உறக்கம் அப்படிங்கிறது நீங்கள் கட்டாயப்படுத்தி கொண்டு வரது கிடையாது. நீங்கள் இருக்கிற சூழல் பாதுகாப்பானதுன்னு உங்கள் மூளைக்கு தெரிஞ்சால் மட்டும் போதும், அதுவே மேஜிக் பண்ணிடும். ஸோ இந்த மொத்த வீடியோவிலிருந்தும் நீங்கள் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்டு இதுதான். தூக்கத்தை கட்டாயப்படுத்தி வரவழைக்காதீங்க. அதுக்கு பதிலாக மூளைக்கு போகிற சிக்னல்ஸை சரியாக மேனேஜ் பண்ணுங்கள். அச்சுறுத்துகிற சிக்னல்ஸை குறைங்க, பாதுகாப்பான சிக்னல்ஸை அதிகப்படுத்துங்க. அவ்வளோதான். கடைசியாக ஒரு கொஸ்டின். இன்றைக்கி நைட் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ரூமை ஒரு முறை சுற்றி பாருங்கள். உங்களை சுற்றி இருக்க அந்த சுச்சுவேஷன் உங்கள் மூளைக்கு என்ன சொல்லுது? அது உங்களை ஏதோ ஒரு வாருக்கு தயார்படுத்துதா இல்லை எல்லாம் பாதுகாப்பாக சேஃபாக தான் இருக்குது, நீ போய் நிம்மதியாக தூங்குடா சராசா, நல்லா தூங்குங்க வத்திம்பர் அப்படின்னு சொல்லுதான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இத்தோட வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றிகள் பல வண்ணம்.